ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரஸ் கிச்சன். இன்னைக்கு கல்யாண நாள் பிறந்தநாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிச்சனுக்கு தேவையான சில டிப்ஸ் தான் சொல்லியிருக்கோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட்டு முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறம் என்னோடய வீடியோவுக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு மிகவும் நன்றி. தொடர்ந்து இந்த மாதிரி எனக்கு ஆதரவு கொடுங்க. என்னோடய வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும், லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். அப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த மாதிரி மூடியெல்லாம் டப்பா உடஞ்சிருக்கும். மூடி நம்மக்கிட்ட சும்மா தான் இருக்கும். அந்த மூடியை தூக்கி போடாமல் அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்ப்போம். இந்த மாதிரி மூடி இருந்ததுன்னா இது லைன் டேஸ்ட்டை ஜாம் டப்பாவோட மூடி தாங்க. அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம டம்ளர் இருந்தால் ஏதோ ஒன்று ஊற்றி வைப்போம், இல்லை டக்குன்னு ஒரு ஜூஸை போட்டு வைப்போம், கொஞ்சம் நேரம் கழித்து குடிக்கலாம், அப்படி மூடி வைக்கலான்னு பார்த்தா அந்த மூடி இதுக்கு டம்ளருக்கு எதுவும் செட் ஆகாத மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி மூடி இந்த மாதிரி டம்ளருக்கு அது நல்லா சூப்பராக செட் ஆகும். அது மாதிரி நீங்கள் செட் ஆகிற மூடியாக இருந்தால் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த டம்ளரில் நம்ம ஜூஸோ ஏதோ ஊற்றி வச்சுட்டு அப்புறமா இந்த மூடி வச்சுட்டு அப்புறமா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மூடி வேஸ்ட்டாக தூரப்படாமல் இப்படி வச்சுட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம மல்லி இலையை எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சா ரொம்ப நாள் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி நீங்கள் மல்லி இலை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததும் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி முதல்ல க்ளீன் பண்ணிக்கோங்க. மல்லி இலைக்கு நடுவில் நிறைய புல்லெல்லாம் இருக்கும், தெரியாமல் அவங்க கட்டுறப்ப புல்லு கில்லு எல்லாமே சேர்த்து வச்சு கட்டியிருப்பாங்க. அதை நல்லா ஒன்று ஒன்றா எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். எப்படினாலும் புல் வரும் பாருங்கள். அந்த கீழே இருக்க அந்த காம்பை வெட்டிடலாம். அந்த வேறு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த அடிப்பகுதியை நல்லா வெட்டி எடுத்துருங்க. வெட்டி எடுத்துட்டு நல்லா 1-2 அழுகை ஏதாச்சும் இருந்தால் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு புல் ஏதாச்சும் இருக்கும் அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கீழே இருக்க வேரையும் கட் பண்ணியாச்சு, நல்லா சுத்தம் பண்ணி பார்த்துக்கலாம். ஒவ்வொன்றும் உள்ளே அழுகி போயிருக்கும். அதை எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சா தான் நமக்கு அது கெட்டு போகாமல் இருக்கும். புல் கூட இருக்குது பாருங்கள். அவங்க கட்டும்போது அவசரமாக கட்டும்போது புல் கூட சேர்த்து வச்சு கட்டிடுவாங்க. நம்ம அதை எடுத்துடணும் வெளியே. எல்லாம் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிவிட்டு இதை நம்மளாம் நல்லா கழுவிடலாம். இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணுற கூடையில் வச்சு நீங்கள் கழுவினீங்கன்னா ஈஸியாக இருக்கும். எல்லா மல்லி இலையும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருவோம். நல்லா கழுவிடுவோம். மண் இருக்கும், அதனால தான் நம்ம கழுவி வச்சுட்டோன்னா நமக்கு போடும்போது டக்குன்னு அப்படியே எடுத்து போட்டுடலாம். கழுவி போடணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம குழம்புக்கோ எதுக்கு போடுறோமோ அப்படியே எடுத்து அப்படியே போட்டுடலாம். அப்புறம் நம்ம கழுவணுன்னு அவசியம் இல்லை. அதுக்காக இப்போ நம்மளாம் கழுவி எடுத்துகிட்டு நல்லா தண்ணி வடி விட்டுருவோம். நல்லா தண்ணி வடி விட்டு ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா துடைச்சிருங்க. நம்ம இது சீக்கிரமாக அழுகக்கூடியது, அதனால் ஈரமையே இல்லாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். அதனால் நல்லா துடைச்சி எடுத்துடலாம். கொஞ்ச நேரம் நீங்கள் இந்த காட்டன் துணியில் விரிச்சுட்டிங்கன்னா தண்ணி எல்லாமே உறிஞ்சிரும். நமக்கு கருவேப்பிலையும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் கழுவி க்ளீன் பண்ணி வைக்கலாம். அதேமாதிரி புதினாவும் இதேமாதிரி நான் இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கலாம். அவ்வளோதான். இனி நம்ம கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். நல்லா முதல்ல தண்ணி வடியட்டும். லைட்டாக தொடச்சி எடுத்திங்கனாலே க்ளீன் ஆகிடும். ஏன்னா ஏற்கனவே நம்ம தண்ணி வடிய விட்டு தான் எடுத்து வச்சுருக்கோம். லைட்டாக அதில் இருக்க ஈரப்பதம் போகிறதுக்கு தான். இந்த மாதிரி இன்றைக்கி நான் அந்த பிளாஸ்டிக் டப்பா எடுத்திருக்கேன். இதில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இதுக்கு கீழே நம்ம ஒரு காட்டன் துணி போடலாம். நான் அந்த காட்டன் துணிக்கு பதிலாக கல்யாண வீட்டிலலாம் கொடுப்பாங்களா காட்டன் பை, அந்த மாதிரி பை இருந்துச்சு. அதை கட் பண்ணி இந்த பாக்ஸ் கலவாக எடுத்துக்கிறேன். இதில் ஒயிட் கலர், சாண்டில் கலர் எல்லா கலரும் கொடுப்பாங்க. நீங்கள் கலரு போகாத ஒவ்வொன்றும் கலர் போகிற மாதிரி இருக்கும். அந்த கலர் போகாத காட்டன் துணி மட்டும் எடுத்துக்கிடுங்க. நீங்கள் டிஷ்யூ பேப்பரும் போடலாம், இந்த மாதிரி காட்டன் துணியும் போடலாம். அன்றைக்கி காட்டன் துணி தான் போட்டிருக்கிறேன். இது மேலே நம்ம கட் பண்ணி அந்த மல்லி இலையமே எல்லாம் போட்டுருவோம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி மேலேயும் அந்த காட்டன் துணி ஒன்று மேலே மூடி வச்சிடலாம். இப்படி வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறனால மல்லி இலை 10 நாள்னாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி இருக்கும். இதை இனி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஹேண்ட்பேக்லலாம் ப்ரெஸ்ஸை 2ஆக கட் பண்ணி இது மேலே நம்ம இதை நல்லா ஹீட் பண்ணி ஒட்ட வச்சுருவோம். நல்லா ஹீட் பண்ணிடணும். ஹீட் பண்ணால் நல்லா ஒட்டிக்கும். கொஞ்சம் நீங்கள் நல்லா ஹீட் பண்ணிங்கன்னா சூப்பராக ஒட்டிடும்.
இதை வந்து நம்ம ஒரு க்ளீன் ப்ரெஸ்ஸாக தான் யூஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணிங்கன்னா ஒட்டிடும். நம்ம அதில் நல்லா க்ளீன் பண்ணல, அதனால் ஒட்டாமல் அது அப்படியே பல்ட்டி அடிக்குது. அது ஒரே கையால் உங்களுக்கு காமிக்கும் போது கொஞ்சம் பல்ட்டி அடிச்சிருச்சு. நான் டபுள் கை வச்சு இது பண்ணி உங்களுக்கு ஒட்ட வச்சு காமிச்சிட்டே பாருங்கள். இதை வந்து நம்ம டிவிலாம் சின்னதாக ஹோல்ஸ் மாதிரி இருக்கும், அதிலலாம் நிறைய டஸ்ட்டு போய் அடைஞ்சிருக்கும். நம்ம வேறு எதாவது வச்சு க்ளீன் பண்ண முடியாது. இந்த ப்ரெஸ்ஸை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணுறப்போ அவ்வளோ சூப்பராக அழுக்கு வருங்க. க்ளீன் பண்ணுறக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதேமாரி ஃப்ரிட்ஜில் வந்து அந்த டோர் சைடு ஒரு பெல்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அது கூட எவ்வளோ தான் நம்ம க்ளீன் பண்ணி வச்சாலும் அதுக்குள்ளே இருக்க அழுக்கு நமக்கு வராது. இந்த மாதிரி ப்ரெஸ் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணுறப்போ அவ்வளோ அழுக்கு வரும். அவ்வளோ க்ளீனாக சுத்தமாக சூப்பராக உள்ளே நுழைஞ்சி க்ளீன் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். தூரப்படுற நம்ம ப்ரெஸ்ஸை வச்சே இவ்வளோ ஒரு க்ளீனிங் ப்ரெஸ்ஸாக நம்ம யூஸ் பண்ணிட்டோம் பாருங்கள். இந்த டிப்பு கண்டிப்பாக எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் டிப் பார்த்துருவோமா? நெக்ஸ்ட் டிப்பு வந்து பேனா மூடி தாங்க எடுத்திருக்கேன். இந்த பேனா மூடியை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு பார்ப்போம். நம்ம வந்து எங்கேயாவது வெளியே போகும்போதோ ஏதோ நம்ம ஹேண்ட்பேக்கில் எப்போவும் ஒரு குட்டி சிசர் வச்சுருப்போம். நான்லாம் எப்போவுமே ஒரு கோயிலுக்கு எதுக்காச்சும் போனால் நம்ம எதுக்காச்சும் விளக்கு போடும்போது எண்ணெய் வாங்கினா அதை கட் பண்ணுறதுக்கு தேவைப்படுங்கிறக்காக நான் என்னோடய பேக்கில் வந்து எப்போவுமே குட்டியாக சிசர் வச்சுருப்பேன். இந்த மாதிரி குட்டி சிசர் வைக்கிறப்ப நம்ம வந்து உள்ளே கையை விடுறப்ப லைட்டாக நமக்கு தெரியாமல் கிழிச்சிரும். அந்த மாதிரி பாதிப்புகள் வரும். அப்படி வராமல் இருக்குது இந்த மாதிரி பேனா மூடி எடுத்துக்கோங்க. உங்கள் சிஸ்டருக்கு எது செட் ஆகுறமோ அந்த மாதிரி பேனா மூடி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இனி நம்ம ஹேண்ட்பேக்கில் போட்டு எப்படி நம்ம கையை உள்ளே விட்டாலும் குத்தாது, கிழிக்காது, பணத்தையும் கிழிக்காது, எதுவுமே பண்ணாதுங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிசர் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே எங்கேயாவது வெளியே போனால் கண்டிப்பாக எடுத்து போக வேண்டிய சூழ்நிலை வர்றப்ப இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. என்னோடய சேனலை முறையாக பார்க்குறதா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்க வர்றேன். என்னோடய வீடியோவை இதுவரை பொறுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.